வணக்கம் மக்களே. இந்த வீடியோவை நீங்க சும்மா ஒரு கதையா பார்க்க வரல. ஏதோ ஒன்று உங்க மனசுக்குள்ள சத்தம் போடுறதுனால இங்கே வந்திருக்கலாம். உடம்புக்கு ஒன்றும் இல்ல. ஆனா மனசு மட்டும் வலிக்குது. அப்படின்னு நீங்க எப்பயாவது உணர்ந்திருக்கீங்களா? யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு வலி. யாருக்கும் தெரியாத ஒரு அழுத்தம். நம்ம சிரிக்கிறோம், மத்தவங்க கிட்ட நல்லா பேசுறோம். வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா இரவு தனிமையில் ஏதோ ஒன்று மனசுக்குள்ள உடையிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ அந்த வலிக்காக தான். இந்த கதை உங்களை அழ வைக்காது, ஆனா உங்களை அமைதியாக்கும். இந்த கதை உங்க வாழ்க்கைய உடனே மாற்றாது, ஆனா வாழ்க்கையை பார்க்கும் பார்வையை மாற்றும். இந்த மாதிரி மனதை அமைதியாக்கும் கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மன வலியில இருக்கிற உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட புத்தரின் கதைகள் உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். அமைதியா கேளுங்கள். இந்த கதை ஒரு இளைஞனுக்காக சொல்லப்பட்டது போல தோன்றினாலும் இதுதான் மனம் வலிக்கிறது புத்தர் கூறும் கதை. வாங்க கதைக்குள்ளாக போலாம். அந்த காலத்தில் ஒரு அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் சூரியன் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். வயது அதிகமில்லை, உடல் ஆரோக்கியமாக இருந்தது, வேலையும் இருந்தது, சுற்றி மனிதர்களும் இருந்தார்கள். ஆனால் அவன் முகத்தில் ஒரு சிரிப்பே இல்லை. அவன் அதிகமாக யாரிடமும் பேச மாட்டான், யாரிடமும் தன் மனதை திறக்கவும் மாட்டான். யாராவது ஏண்டா ஏன் இப்படி சோகமா இருக்க என்று கேட்டால் அவன் கூறும் பதில் ஒண்ணும் இல்ல, ஆனா என் மனம் மட்டும் வலிக்குது என்று கூறுவான். அந்த வலி உடம்புல இல்ல, மருந்து குடிச்சா சரியாகிற மாதிரி ஒரு வலி அது கிடையாது. அது நினைவுகளால வந்த வலி, எதிர்பார்ப்புகளால வந்த வலி, யாரும் புரிஞ்சுக்கலன்னு தோன்றிய வலி. சூரியன் சில நேரத்துல சிரிப்பான், வேலைக்கு போவான், மக்களோட பேசுவான். ஆனா இரவும் வந்தது, அதனோடு தனிமையும் வந்தது. மனசுக்குள்ள ஏதோ ஒன்று உடையிற மாதிரி இருக்கும். நான் யாருக்கும் தேவையில்லையா? என்னத்தான் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன தவறு நான் பண்ண என்ற இந்த கேள்விகள் அவனுக்கு பதில் தராம அவனை சோர வச்சது. இப்படிதான் ஒரு நாள் அந்த கிராமத்துல புத்தர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி பரவியது. புத்தர் அருகில் உள்ள வனத்தில் தங்கியிருந்தார். அந்த பெயர் கேட்ட உடனே சூரியன் மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு. என்னோட மன வலிக்கு ஒரு பதில் கிடைக்குமா? அவனுக்கு தெரியாது பதில் கிடைக்குமா இல்லையா என்று. ஆனா அந்த வலியோட இருந்துகிட்டே இருக்க முடியல. அடுத்த நாள் காலையிலேயே சூரியன் வனத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். மரங்கள், பறவைகளின் சத்தம், நீண்ட அமைதி. அந்த அமைதியில கூட அவனுக்கு மட்டும் அமைதி கிடைக்கல. சில நேரம் அவன் நடந்து கொண்டே நின்று விடுவான். நான் புத்தரிடம் என்ன கேட்க போறேன், என் மனம் வலிக்குது என்று சொன்னா அவர் என்ன பதில் சொல்வாரு அப்படிங்கிற சிந்தனைகள் மட்டும் அவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவன் சிறிது தூரம் காட்டுக்குள்ள நடந்து சென்ற உடனே ஒரு பெரிய மரத்துக்கு கீழே அமைதியா அமர்ந்திருந்த புத்தரை பார்த்தான். அவர் முகத்துல ஒரு ஆழமான அமைதி. அந்த அமைதி சூரியனின் மனசை சற்று நேரம் நிறுத்திவிட்டது. அவன் மெதுவாக புத்தரின் முன் அமர்ந்தான். சில நிமிடங்கள் எதுவும் பேசவில்லை. பின்னர் குரல் நடுங்க சூரியன் சொன்னான், பகவானே, என் உடம்பு வலிக்கல,
ஆனா என் மனசு ரொம்பவே வலிக்குது என்று கூறினான். புத்தர் பதில் எதுவும் சொல்லாமல் அருகில் இருந்த ஒரு சின்ன கல்லை எடுத்தார். அதை சூரியனின் கையில் வைத்தார். இதை கையில் பிடி என்று கூறினார். சூரியன் பிடித்தான். சில நேரம் கழிந்தது. புத்தர் கேட்டார், கல் கனமா இருக்கா என்று. இல்லை பகவானே என்றான் சூரியன். இன்னும் கொஞ்ச நேரம் பிடித்துக்கொள் என்று கூறினார். நேரம் போனது. கல் கனமாக தோன்றியது. கை வலித்தது. சூரியன் சொன்னான், இப்போ ரொம்ப வலிக்குது பகவானே என்று கூறினான். அப்போது புத்தர் சொன்னார், கல் கனமானதால் வலி வரவில்லை. அதை நீ நீண்ட நேரம் பிடித்து வைத்திருப்பதால் தான் வலி வந்தது. சூரியன் அமைதியானான். பின்பு புத்தர் தொடர்ந்தார், உன் மன வலியும் அப்படித்தான். நடந்த ஒரு சம்பவம், சொன்ன ஒரு வார்த்தை, விட்டுப்போன ஒருவர், அவையெல்லாம் கல் மாதிரி. அதை விட்டு விடாம பிடிச்சுக்கிட்டே இருந்தா மனம் வலிக்கும். புத்தர் மெதுவாக சொன்னார், மனம் வலிக்க காரணம் வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையிடமிருந்து நீ எதிர்பார்த்தது. என்ன புரிஞ்சுக்கணும், என்ன மதிக்கணும், எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும், இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது மனம் காயப்படுகிறது. சூரியன் மெதுவாக சொன்னான், நான் விட்டு போனவர்களை இன்னும் என் மனசில் பிடிச்சுக்கிட்டே இருக்கேன். புத்தர் சொன்னார், நினைவில் வைக்கலாம், ஆனா வலியோடு பிரிக்க வேண்டாம். விடுறது மறக்கிறதுக்கு இல்லை, விடுறது உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான். அந்த நாள் சூரியனின் வாழ்க்கையை மாற்றவில்லை, ஆனா வாழ்க்கையை பார்க்கும் பார்வையை மாற்றினான். வலி வந்தது, ஆனா அது அவனை ஆளவில்லை. புத்தர் இறுதியாக சொன்னார், மனம் வலிக்குது என்று உணர்வது பலவீனம் இல்லை, அந்த வலியை அடையாளம் கண்டு விட்டுவிடுவதே உண்மையான ஞானம். இந்த கதை ஒரு இளைஞனை பற்றியது போல தோன்றலாம், ஆனா அந்த இளைஞன் நீங்களாகவும் இருக்கலாம். மனம் வலிக்கிறது என்றால் நீ மனிதன். அந்த வலியை பிடிக்காமல் விட்டுவிடத் தெரிந்தால் அதுவே புத்தர் காட்டிய அமைதியின் வழி. நண்பர்களே, இப்போ இந்த கதையின் முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா இந்த கதை இங்க முடிஞ்சிருதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த கதையில அந்த இளைஞன் நீங்களாகவும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம். உடம்பு வலிக்குதுன்னு நாம கவனிக்கிறோம், ஆனா மனம் வலிக்குதுன்னு அதை புறக்கணிக்கிறோம். புத்தர் சொல்லி கொடுத்தது இதுதான், வலி வராத வாழ்க்கை என்றே இல்லை, ஆனா வலியோட வாழ்ற வாழ்க்கை தேவையே இல்லை. நடந்ததை நினைவில் வைத்து கொள்ளலாம், ஆனா அந்த வலியை மனசுல தூக்கிக்கிட்டு நடக்க வேண்டியதில்லை. யாரோ சொன்ன வார்த்தை, யாரோ விட்டுட்டு போனது, யாரோ புரிஞ்சுக்காதது, அவையெல்லாம் ஒரு கல் மாதிரி தான். நீண்ட நேரம் பிடிச்சுக்கிட்டே இருந்தா அது வலிக்கும். அதை விட்டுட்டோன்னா மனம் ரொம்ப எளிதாகும். இன்று இந்த வீடியோ முடிந்ததும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு வலி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க, நான் இதை பிடிச்சுக்கிட்டு இருக்கேனே, இல்லை விட்டுட்டு போகலாமா? விடுறது மறக்கிறதுக்கு இல்லை, விடுறது உங்களை காப்பாத்துறதுக்கு தான். இப்போ ஒரு ஆழமான மூச்சை உள்ள இழுங்க, மெல்ல அந்த மூச்சை வெளியே விடுங்க. உங்க மனசும் அதை பின்தொடரும். மனம் வலிக்கிறது என்று உணர்வது பலவீனம் அல்ல, அந்த வலியை அடையாளம் கண்டு விட்டுவிடுவதே அசல் பலம். அமைதியாக இருங்க, நீங்க தனியா இல்லை. இந்த கதை உங்களுக்கு ஒரு சிறிய அமைதியாவது கொடுத்திருந்த அதுவே இந்த கதையின் முழு அர்த்தம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போந்தான் இனி வரக்கூடிய காலங்களில் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.